இந்த சரௌண்டிங்கே எடுத்துக்கோங்க. வாழை மரம், வாழை இலைகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். வாழை இலையில் பண்ணலாம். சென்னையில் ஒருத்தர் போட்டிருக்காருங்க யூனிட்டு. அவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுட்டார். ஒரு 6 மாதத்துக்கான தேவையான ரா மெட்டீரியலை ஃபுல்லாகவே ஸ்டாக் வச்சுட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட்டுக்கு ப்ரெஸ்ஸிங் ஆகிட்டு ப்ராடக்ட் ரெடியானது அதுவே அன்லோட் ஆகிடும். இதில் ஏதாவது கெமிக்கல் ஆட் ஆகிருக்கா, ஏதாவது டாக்ஸிக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பயப்பட தேவையில்லை. அமெரிக்கன் குளோபல் சர்டிஃபிகேட் இருக்குது, இந்தியன் ISOவும் இருக்குது நம்மளுக்கு. ரா மெட்டீரியல் ஃபீட் பண்ணிவிட்டு பட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் மிஷினரி பக்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து தேங்காய் நாருங்க உங்களுக்கு. இது வந்து வைக்கோலில் பண்ணியிருக்கோம். லிட்டில் பார்த்திங்கன்னா லோகோஸ், நம்ம லோகோவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்களாம் தாராளமாக ஊட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தாராளமாக அவங்களால ₹1 to 170 பைசைக்கு வாங்க ரெடியாக இருக்காங்க. ஒரு மிஷினரி நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணனா எவ்வளோ நாளில் வந்து நீங்கள் டெலிவரி கொடுப்பீங்க? இப்போது ப்ராஜெக்ட் ஏற்கனவே ரெகுலரைஸாக பண்ணது அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியடில் கொடுக்குறாங்க. ஒரு 25 to 30 days தருவாங்க. வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் டிக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வரலையும் SPS கல்யாண் அப்படின்ற ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். இவங்களோடது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா டீ கப் மேனுஃபேக்சரிங் மிஷின் வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். அதாவது ஒரு டீ கப் மேனுஃபேக்சரிங் நிறைய பேர் பண்ணாலும் இவங்க வந்து ஒரு வேஸ்டேஜான ப்ராடக்ட்லேருந்து, அதாவது ஈட்டபிள் வேஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஒரு டீ கப் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, அது எப்படி லோ காஸ்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய பேருக்கு சப்ளை பண்ணுறது அப்படின்னு மாதிரி ஒரு மிஷின் ரெடி பண்ணி நிறைய பேர் அதை ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஃபுட் கிரேடட் கண்டெய்னர்ஸ், ஒரு டைட் பேக்ட் கண்டெய்னர்ஸ், அதெல்லாம் கூட ஒரு பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இந்த மிஷின். ஸோ இந்த மிஷினை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபுட்டில் இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஃபுட் கிரேடட் எல்லாமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுட் கிரேடட் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது, அதுவும் ஏர் டைட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பண்ணி சாதிச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின நிறைய விஷயங்கள், இது இந்த மிஷினை வாங்கி என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி ப்ராஃபிட்டபிலிட்டி வரப்போகுது அப்படின்ற பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு நம்மளை மிஷினரிஸும் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம், அதுவும் இன்னோவேட்டிவான விஷயங்கள். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காக உங்களை பற்றி, உங்கள் கம்பெனி பற்றி ஓரிரு வார்த்தைகள் சார். என்னோட நேம் கல்யாணகுமாருங்க. கம்பெனி நேம் SPS கல்யாண் மிஷின் டிசைனர். கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் என்னோட கம்பெனி இருக்குங்க. ஓகே சார், நம்ம என்ன மாதிரியான மிஷினரிஸ்லாம் வந்து பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்? வந்து அக்ரிகல்ச்சர் டேபிள் வேர் ப்ராடக்ட் மேக் பண்ணுற மிஷின் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய மிஷினரியோட டிஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற மிஷினரியெல்லாம் ஏதோ ஒரே ரா மெட்டீரியல் பேஸ் பண்ணி தான் தயாரிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் இந்த பாக்கு மட்டைனா அந்த பாக்கு மட்டை தவிர வேறு எதுவும் அந்த மிஷினரியில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் என்னோடய மிஷினில் பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்கள், நான் டாக்ஸிக், விஷத்தன்மை இல்லாத விவசாய பொருட்களில் எதில் வேணாலும் நீங்கள் பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் எது வேணாலும் நீங்கள் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் டீ கப்பு, ஃபுட் பார்சல் பாக்ஸு, பிளேட்டு, பவுல், ஸ்பூன், இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம பண்ணலாம். அதுக்கான மிஷினரி தான் நான் லான்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகே சார், இப்போது என்ன மாதிரியான ஒரு மிஷினரி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு? இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ கப்ஸில் நிறைய பேர் பிஃபோர் நம்ம பண்ண ஆட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் பிரானை மீன் பண்ணியே தான் நம்ம கொடுத்துருக்கோம். அரிசி தவிட மீன் பண்ணி தான். இப்போ மற்ற ப்ராஜெக்ட்லாம் யாருக்குமே தெரியறதில்ல. இப்போ என்னோடய தாட் எப்படின்னா, மிஷினரி வாங்குறவங்க ரா மெட்டீரியலுக்காக ரொம்ப லாங் போகக்கூடாது. அவங்க நியர் ஆஃப் என்ன விவசாய பொருள் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அதில் ப்ராடக்ட் பண்ணுறது தான் என்னோடய தாட்டுங்க. இப்போ விவசாய பொருள், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் இந்த சரௌண்டிங்கே எடுத்துக்கோங்க. வாழை மரம், வாழை இலைகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். வாழை இலையில் பண்ணலாம். நியரில் இப்போ அவங்களுக்கு விலை இல்லாத ஒரு பொருள் அவங்களுக்கு கிடைக்கணும். இப்போ வாழை இலையெல்லாம், கிழிஞ்ச வாழை இலையெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுறாங்க. அதிலெல்லாம் பண்ணும்போது டீ கப் பண்ணும்போது ஒரு கப்போட வேல்யூ அவங்களுக்கு பிலோ ₹1 அவங்களால கொடுக்க முடியும். அந்த மாதிரி என்னோடய தாட் எப்படின்னா, இப்போ பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ், பேப்பர் கப் ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் எப்படி நம்ம பீட் பண்ணோம்னா, நம்ம ஒரு 3 விதமான கஸ்டமர் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்காங்க. அவங்களையெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணால் தான் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நம்ம அதை மீன் பண்ணி தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஓகே சார், இப்போ 3 வகையான கஸ்டமர் அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக. இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் டீ எடுத்துட்டிங்கன்னா, டீ வந்து ₹10 இருக்குது, 25 இருக்குது, 100 இருக்குது. ஓகேங்களா? எல்லாருமே அது இப்போ கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரேட்டாக தான் இருக்கும். அவங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டீ வந்து ₹10 விற்கிறவங்க கப்பு வந்து ₹2 3 அவங்களால கொடுத்து வாங்க முடியாது. அவங்க அதிகபட்சம் ஒரு கப்போட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு ₹1 to ₹1.5 தருவாங்க. அதுக்கு மேலே அவங்க கப்புக்கு தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஜஸ்ட்டு யூஸ் அண்ட் த்ரோ, பிடிச்சி தூக்கி போடணும், அவ்வளோதான். ஏன்னா இப்போது டீ ஷாப் மெம்பர் மாறுறாங்களே இல்லையோ, வர கஸ்டமர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. இப்போ மெயினாக அவங்க கேட்குற ரீசன் அதுதான். எங்களுக்கு தேவை வந்து பேப்பர் கப்புக்கு ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா அதுக்கும் அவங்க ஃபைன் கட்டிகிட்டு இருக்காங்க.
நான் டீ விற்கிறது ஒரு 10 ரூபா டு ஒரு 12 ரூபாய்க்கு விற்கிறேன். என்னால் வந்து ஒரு கப்புக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபாலாம் கொடுக்க முடியாது. ஆனால் வந்து 1 ரூபா 1.5 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வாங்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்காக தான் நாங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் எடுத்து என்ன மாதிரி ஒரு பொருட்களில் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ரேட்டு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்தப்ப விலையில்லாத பொருட்கள் மூலப்பொருள் என்னென்னு தேடினப்ப நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ விவசாயம் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு மூலப்பொருள் தான் அவங்களுக்கு யூஸ் ஆகுதுங்க, மீதி மெட்டீரியலெல்லாம் தூக்கி தான் போடுறாங்க. இப்போ கரும்பு எடுத்துட்டிங்கன்னா அந்த கரும்பு சோகை அவங்களுக்கு வேஸ்ட்டு தான். அந்த கரும்பு சக்கை அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கரும்பு சக்கை வேஸ்ட்டு தான். இப்போ ஜூஸ் ஷாப்பில் எடுத்திங்கன்னா அந்த கரும்பு சக்கை நம்மளுக்கு நியர் ஆஃப் எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போது நீங்கள் இந்த சம்மர் சீசன்லாம் பாருங்கள், தடிக்குன்னு தான் அங்கங்கே ஜூஸ் ஷாப் இருக்கும். அதை கொண்டு போய் கொட்டுறதுக்கு குப்பை வண்டிக்கு அவங்க தனியாக காசு தரணும். அதுலலாம் இப்போ சென்னையில் ஒருத்தர் போட்டிருக்காருங்க யூனிட்டு, அவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுட்டார். ஒரு 6 மாதத்துக்கான தேவையான ரா மெட்டீரியலை ஃபுல்லாகவே ஸ்டாக் வச்சுட்டாருங்க இப்போது. ஓகே, ஆமாங்க. அதுலலாம் பண்ணும்போது ஒரு கப்போட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 70 பைசே தான் வரும். அவங்களால தாராளமாக ஒரு கப்பு 1.5 ரூபாய்க்கு அவங்களால கொடுக்க முடியும். ஓகே சார், இப்போது என்னென்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ்லாம் இதை மேக் பண்ண முடியும் சார்? இதுவரை நாங்கள் இப்போ ஒரு 40 நம்பர் ஆஃப் ரா மெட்டீரியல் ஓகே பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறத விட இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்டு அவங்களே ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஊட்டி எடுத்துட்டிங்கன்னா, ஊட்டியில் நான் சொன்ன மாதிரி அங்கெல்லாம் மில்லெல்லாம் கிடையாதுங்க சார். ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் ரைஸ் பிராண்டில் பண்ணலான்னு சொல்கிறீங்க, இங்கே வந்து எனக்கு தவிடெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது, நீங்கள் தவிடு சொல்கிறீங்க ஓகே, ஆனால் வந்து நான் மினிமம் ஒரு 30 to 40 கிலோமீட்டர் அந்த சைடு போய் தான் நான் தவிடு கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணிட்டு வந்தேன்னா இங்கே என்னால் அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொன்னாருங்க. நான் அவர்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பிளைன்லாம் கொடுத்து நீங்களே ஒரு ரிசர்ச் மாதிரி பார்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது அவருக்கு கேரட்டோட செடி, பீட்ரூட்டோட செடி, அதோட வேஸ்டேஜஸ் எல்லாமே கொண்டு வந்தார். அவருக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டோட செடியில் வந்து நான் அவருக்கு ஓகே பண்ணி கொடுத்துருக்கேன். கேரட் வந்து அவங்க அறுவடை பண்ணும்போது அதோட செடியெல்லாம் தூக்கி தான் போடுறாங்க குப்பையாக, ஓகேங்களா. அதை நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் ப்ராடக்ட் பண்ணும்போது நல்லா க்ரீனியாக இருக்குது அவங்களுக்கு. அவங்களாம் தாராளமாக ஊட்டியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தாராளமாக அவங்களால 1 ரூபா to 170 பைசேக்கு வாங்க ரெடியாக இருக்காங்க. ஓகே, ஆனால் அது மாதிரி மேனுஃபேக்சரர் இல்லாதது தான் இப்போ வந்து பிரச்சனை. அதை நம்ம அதிகப்படுத்தணும். அதுதான் சார். இப்போ வந்து இதில் வெறும் டீ கப் தான் பண்ண முடியுமா, வேறு என்னென்னலாம் பண்ணணும்? இதில் வந்து இப்போ டீ கப்புக்கு அடுத்தபடியாக ஹிட்டாக இருக்கிறதுனா பார்சல் பாக்ஸஸ்ங்க. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி டீம் நிறைய ஃபார்ம் ஆகிட்டாங்க. இப்போ பார்சல் பாக்ஸ்னால் எக்ஸாம்பிள் ஃபுட்டுக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து ஹோம்மேட்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிட்டாங்க. இப்போ அந்த லட்டு, ரவா லட்டு இந்த மாதிரிலாம் மேக் பண்ணுறவங்க பார்சல் பாக்ஸ் கேட்குறாங்க. அவங்களாம் அந்த ஏர்டைட் லிட்டு, அந்த பிளாஸ்டிக் அவங்க போகிறதுக்கு ரீசனே மூடி ஏர்டைட்டாக இருக்கிறதுனால தான் பிளாஸ்டிக்கே அவங்க போகிறாங்க. நீங்கள் அக்ரிகல்ச்சர் டேபிள் வேரில் பாருங்கள், எதுவுமே உங்களுக்கு மூடி ஏர்டைட்டாக இருக்காது, ஜஸ்ட்டு லாக் பண்ணி மேலே பேண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்களோட ப்ராஜெக்டில் வந்து மூடி ஏர்டைட்டாக இருக்கும். உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட்டே லீக் ஆகாத அளவுக்கு மூடி ஏர்டைட்டாக நம்ம வந்து பார்சல் பாக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். இது அதே மாதிரி தான். எக்ஸாம்பிள் ஒரு 1/4 கிலோ 250 கிராம் பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது 5 to 8 ரூபிக்கு அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியும். ஓகே, ஆமாங்க சார். இப்போது எப்படி இதை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, எங்களுக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணி காட்ட முடியும்? கண்டிப்பாக பண்ணிக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 250 கிராம் ஃபுட் பார்சல் பண்ணுற மிஷினோட இது பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா 6 பாட்டம் பாக்ஸ் வித் 6 லிட்டு வருதுங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின். நம்ம ரா மெட்டீரியல் ஃபீட் பண்ணிவிட்டு பட்டன் பண்ணிங்கன்னா போதும். பட்டன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு ப்ராடக்ட் ரெடியானதும் அதுவே லோட் ஆயிடும். இது டாப் என்ன டிகிரி செல்சியஸ் செட் பண்ணும், பாட்டம் எவ்வளோ டிகிரி செட் பண்ணும், எல்லா ஆப்ஷனும் இதுலேயே இருக்குது. இதுக்கான விதத்தை தான் நம்ம பார்க்கணும். பிஃபோர் எங்களோட மிஷினரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செமி ஆட்டோமேஷன் லிவர் கண்ட்ரோலில் தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸ் வந்து சேவ் ஆவாங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு லேபர் 2 people தேவைப்பட்டது அந்த மிஷினரிக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் போதும், ஒருத்தரே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரா மெட்டீரியல் ஃபீட் பண்ணிவிட்டு பட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் மிஷினரி பக்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு ஹெல்ப்பர் மட்டும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அடுத்த ஷாட்டுக்கான ரா மெட்டீரியல் நீங்கள் கலக்க போய்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஸ்டாப் இருக்குது, ஏதாவது இஷ்யூனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சி ஸ்டாப் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரா மெட்டீரியல் பேஸ் பண்ணி நீங்கள் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும், அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 டேக்காக நீங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 1 டேக்காகனா நீங்கள் மேனுவல் ஆப்ஷன் மாற்றிட்டு அதிலே நீங்கள் லோடிங் அன்லோடிங் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா பேனல் பாக்ஸஸ்குள்ளார நீங்கள் வந்து டெய்லி என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறோங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் வச்சுக்க முடியும். சப்போஸ் லேபர் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து மிஷினரி வந்து விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா பர் டே வந்து என்ன ப்ரொடக்ஷன் எடுத்திருக்காங்கங்கிறது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். டோட்டல் ஆஃப் இதில் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா A to Z எல்லாமே நாங்கள் மிஷின் டிஸ்பேச் பண்ணுறதுப்பாவே உங்களுக்கு வந்து டீச் பண்ணி கொடுத்துருவோம். இதிலே வந்து டை சேஞ்சஸபிள் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு டை ஏதாவது இப்போ வந்து 250 கிராமுக்கு பதில் எங்களுக்கு வந்து 500 கிராம் பாக்ஸஸ் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாப்பில் வந்து ஒரு 4 போல்ட், பாட்டம் 2 போல்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லோகோ கேட்டாங்கனால நீங்கள் பண்ணிக்கலாம்.
லோகோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடுக்கான லோகோவும் நம்ம இதிலேயே பண்ணிக்க முடியும். லோகோஸும் ஈஸியாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், லோகோஸும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இதுக்கான அட்வான்டேஜ் நிறைய இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன இதில் ஆட் பண்ணுறீங்க, என்ன கலக்கிறோம் அப்படிங்கிறது. நாங்கள் மிஷினரி வாங்குறவங்களுக்கு நாங்கள் ஓப்பனாகவே சொல்லிடுறோம். இருந்தாலும் ஆரம்பத்தில் அந்த பொருளை வாங்குறவங்களுக்கெல்லாம் அது ஒரு டவுட் இருக்கும், என்ன கலந்து செய்கிறாங்க, எப்படி இது ஸ்டிஃப்னஸாக இருக்குது, எப்படி ஏர் டைட்டாக இருக்குன்றது. இதுக்கெலாம் வந்து ப்ராப்பர் சர்டிஃபிகேஷனோடு தான் நாங்கள் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் குளோபல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு இது இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதர் கண்ட்ரிலையும் நம்ம வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட்டை. இப்போ இதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்களும் எதை பயப்படவும் தேவையில்லை, இதில் ஏதாவது கெமிக்கல் ஆடாக இருக்கா, ஏதாவது டாக்ஸிக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பயப்பட தேவையில்லை. அமெரிக்கன் குளோபல் சர்டிஃபிகேட் இருக்குது, இந்தியன் ஐஎஸ்ஓவும் இருக்குது. நம்மளுக்கு மார்க்கெட்டிங்க்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இதில் கிடையாது உங்களுக்கு. இப்போ இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா இது பீனட் செல், நிலக்கடலை தொல்லி இருக்குல்லைங்க, அதில் தயாராக இருக்குது. இது வந்து தேங்காய் நாருங்க உங்களுக்கு, இது வந்து வைக்கோலில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவிடில் அரிசி தவிடில் வந்து நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். நான் இப்போ உங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர் ப்ராடக்டோட வெயிட் என்ன வருதோ அதுக்கான ஈக்குவல் ரேங்க் ஆஃபில் வந்து நீங்கள் ரா மெட்டீரியல் ஃபீட் பண்ணணும். இன்னும் வெயிட் கால்குலேஷனில் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் கொஞ்சம் குட் ஆன்சராக வரும். ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ளார நீங்கள் ரா மெட்டீரியல் ஃபீடிங்கில் நீங்களே கற்றுக்கலாம். நீங்கள் வெயிட் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரா மெட்டீரியல் இந்த மாதிரி ஃபீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேக் சுவிட்ச் ஆட்டோக்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டன் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட்டுக்கு ப்ரெஸ்ஸிங் ஆகிட்டு ப்ராடக்ட் ரெடியானது அதுவே அன்லோட் ஆகிடும் உங்களுக்கு. அன்லோட் ஆனதுமே பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டு உங்களுக்கு ஃபினிஷிங்காக உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதை பஃப் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இது பார்த்திங்கன்னா இதோட லிட்டில் பார்த்திங்கன்னா லோகோஸ், நம்ம லோகோவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், லோகோஸோடு வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் அவ்வளோதான், நீங்கள் பஃபிங் பண்ணி பேக் பண்ண வேண்டியது உங்களோட ஒர்க், எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே கிடையாது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து காமிச்சிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். இப்போ வந்து ஏற்கனவே வந்து உங்களோட மிஷினரிஸ் வாங்கி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்கள பற்றி ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக. இதில் சொல்லப்போனால் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் நான் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் மிஷினரி கொடுத்துட்ருந்தேன். அது தவறுன்றதுக்கப்புறம் நானே அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வர்றவங்கள நாங்கள் ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு தான் நாங்கள் மிஷினரியே கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க சொல்லப்போனால் ஒரு ராங் ட்ராவல் 2 இயராகவே எங்கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சவரெலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அது ஓப்பனாக சொல்ல முடியாது என்னால். ஆனால் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிஷினரி வாங்குறவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு ராங் கமெண்ட்ஸ் வந்தாலும் அவங்க வேலை செய்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு ஓன் கான்ஃபிடென்ட்டுங்கிறது இல்லை, போட்ட ஃபண்டை உடனே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மீனில் தான் நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறேன்னா ஒரு 3 ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் மிஷினரி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இப்போ வந்து நான் அவங்களுக்கு வந்து மிஷினரி வாங்க சொல்கிறேன். நியூவாகவே அவங்க வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, என்கிட்ட ஃபண்டெல்லாம் இருக்குது. சில பேர் கேட்கவே மாட்டாங்க, சார் அதெல்லாம் எதுக்குங்க சார், நான் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், நீங்கள் மிஷினரி என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிம்பாங்க. இருந்தாலும் நீ உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா? ரா மெட்டீரியல் நான் சப்ளை பண்ண மாட்டேன். உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு என்ன விவசாய பொருள் கிடைக்குதோ அது உங்களால் ரெகுலராக கலெக்ட் பண்ண முடியுமா? ஏன்னா ரா மெட்டீரியல் இஷ்யூனால தான் நிறைய பேர் ப்ராஜெக்ட் ட்ராப் அவுட் பண்ணுவாங்க. ரா மெட்டீரியல் கிடைக்கல, அதில் விலை ஏறி போச்சு அப்படிங்கிற ஒரு மீனிங்னால் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதனால் வந்து ரா மெட்டீரியல் உங்களால் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியுதான்னு கேட்பேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மிஷினரியோட மெயின்டெனன்ஸு, சர்வீஸு, தயாரிக்கிற வழிமுறைகள் இது எல்லாமே நாங்கள் டீச் பண்ணாலும் அந்த சின்ன சின்ன சர்வீஸ்க்கெல்லாம் எங்களால் போய் அட்டன் பண்ண முடியாது. இப்போ எப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஒயரிங் கட்டானா கூட நாங்கள் வந்து சில பேரில் ரொம்ப ஒரு about 200 கிலோமீட்டருக்கு மேலே இருப்பாங்க. ஒரு சின்ன இஷ்யூக்காக உடனே நாங்கள் சடனாக போய் பார்க்க முடியாது. அதனால் அதெல்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும். ஏன்னா அவங்க வர்றவங்களுக்கு பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எந்த கம்பெனிஸும் அப்படி சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு என்னென்னா எங்கள்கிட்ட வாங்குறவங்க அவங்க லாங் டேர்மாக பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ சில பேர் போட்ட இன்வெஸ்ட்டை இவ்வளோ ஷார்ட்டாக எடுக்கிறோங்கிறத விட எவ்வளோ லாங் டேர்மாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சாலே போதும். அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். தேர்டு வந்து மார்க்கெட்டிங். அது செய்கிற பொருளை பைபேக் எடுத்துக்குவீங்களா, உடனே இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அது பைபேக் எடுத்தால் லாஜிக்கலாக அது வந்து ப்ராஃபிட்டபிளே இல்லைங்கிறது தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா நான் இருக்கிறது கோயம்புத்தூர். இப்போ சென்னையில் நியராக ஒருத்தர் மிஷின் போட்டுட்டு மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு மறுபடியும் சென்னைக்கு மார்க்கெட் பண்ணால் அது ப்ராஃபிட் இருக்குங்களா? அதனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறோம். இதில் மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்லியே தான் நாங்கள் உங்களுக்கு மிஷினரி கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், இப்போது நல்லா சப்போர்ட்டாக ஒரு 8 டீம் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஓன் கான்ஃபிடென்ட்
பேட்டன்ட்லேயே அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் ஓனாக மார்க்கெட்டிங் அவங்களே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி நல்ல சப்போர்ட் போயிட்டுருக்குங்க. ஓகே சார், இப்போ வந்து ஒரு மிஷினரி நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணனா எவ்வளோ நாளில் வந்து நீங்கள் டெலிவரி கொடுப்பீங்க? இப்போது ப்ராஜெக்ட் ஏற்கனவே ரெகுலரைஸாக பண்ணது அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியடில் கொடுக்குறாங்க, ஒரு 25 to 30 டேஸில் தராங்க. அப்படி ஏற்கனவே இல்லை புது கான்செப்டாக இருக்குது, அவங்களே சில ஷேப்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இந்த ஷேப்பு தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 10 days எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அவங்க கேட்குற ஷேப் அதுக்கேற்ற மாதிரி டைஸ்லாம் ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 15 days, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 டேஸ்க்குள்ளார அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிடுது. ஓகே சார், இப்போது சிலர் வந்து இங்கே நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து நேரில் வந்து பார்த்து என்னன்றதை ஆமாம், யாராக இருந்தாலுமே நேரில் வர சொல்லி, இப்போ நார்த் இந்தியா ஆர்டர் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு, நாங்கள் அட்வான்ஸ் பண்ணுறோம், நீங்கள் செஞ்சு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இப்போது நேரில் பார்க்குறதுன்றது வேறு, அது ஃபோனில் வீடியோவில் இதில் பார்க்குறது வேறு விஷயம். அதனால் நேரில் இப்போ நார்த் இந்தியா ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நேர்லேயே நாங்கள் வர சொல்லிடுறோம். ப்ராடக்ட்டோட ஷேப்பை நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற ரா மெட்டீரியல் என்ன கையில் இருக்கோ அதை நாங்கள் கொரியர் பண்ண சொல்கிறாங்க. மினிமம் ஒரு 5 to 10 kg வந்து எங்களுக்கு பார்சல் பண்ண சொல்கிறோம். அதே ரா மெட்டீரியலில் அவங்களுக்கு ப்ராடக்ட் செஞ்சு அவங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அனுப்பி வச்சுட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நேரில் கிளம்பி வர சொல்கிறாங்க. வர சொல்லி இங்கேயே அவங்களுக்கு டெமோ நாங்கள் ரன் பண்ணி காமிக்கிறோம். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா இங்கேயே நாங்கள் மிஷின் டிஸ்பேச் பண்ணுற டைமிங்கில் 1 week இங்கேயே ஸ்டே பண்ணிங்க எல்லாமே கற்றுக்கிட்டு தான் அவங்க போகிறாங்க. எங்களுக்கு வந்து தமிழ்நாடை விட நார்த் இந்தியாவில் எங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நாங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நார்த்தில் அப்படி இல்லை, எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ராஜெக்ட்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு தான் மிஷினரியை அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு நார்த் இந்தியாவில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்குங்க. ஏன்னா மிஷினரி போட்டாங்கன்னா வித்தின் மேக்ஸிமம் ஒரு 6 monthக்குள்ளாரே நெக்ஸ்ட் மிஷின் ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு அங்கே இருக்காங்க எங்களுக்கு. ஓகே சார், இப்போது வந்து ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணிகிட்ருக்கீங்க, இதோட மூலப்பொருள் அங்கேயே கிடைக்கிது, அதை வச்சு நம்ம இந்த கப்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த எப்படி வந்து அதை ரா மெட்டீரியலை மேக் பண்ணுறது அப்படின்ற ட்ரைனிங்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாங்க. இப்போ ரா மெட்டீரியல் அவங்கள மெயினாக அவங்கக்கிட்ட சொல்கிறது நான் டாக்ஸிக், விஷத்தன்மை இல்லாத விவசாய பொருள் என்னவோ அதுதான் கலெக்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ வந்து ஏன்னா ஃபுட்டு ரிலேட்டடுக்கான ப்ராஜெக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அவங்க விஷத்தன்மை இல்லாத பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னதுன்னா, அது ஃபங்கஸான மெட்டீரியலில் போட்டாங்கனாலும் ப்ராடக்ட் ஆன்சர் வராது. அதெல்லாம் இதில் வந்து பாசிட்டிவே. இப்போது சப்போஸ் ஏதாவது இப்போ ரா மெட்டீரியல் நான் சொல்கிற ரா மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் மிக்சிங் பண்ணிவிட்டு அவங்க ஒரு 3 to 4 hour அந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா கூட செகண்டரி அதை போட்டாங்கன்னா ப்ராடக்ட் ஆன்சர் வராது. ஏன்னா அந்த 4 to 5 hours வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த ஈரத்தன்மைக்கு. அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆன்சர் வராது. ஓகே, ஆமாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு A to Z வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஏன்னா இப்போது சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த ரா மெட்டீரியல் வந்து மேனுஃபேக்சர் கண்ட்ரோல் இருக்கும். அது இப்போ நாங்கள் இப்போ இந்தியன் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் சொல்லப்போனால் அவங்க கொஞ்சம் லீக் அவுட் ஆனால் கூட அதர் பர்சனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் எவ்வளோ நாளைக்கு லாக் பண்ணி வைக்க முடியும்? அது முதல்ல வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து டீச் பண்ணியே தான் நாங்கள் கொடுக்குறோம் வைங்களேன். ஓகேங்க. இப்போது இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி வரும் சார்? இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து நம்ம போட்டுட்டோம் இப்போ லோனு, ஏன்னா சில பேர்லாம் கையில் டோட்டல் ஃபண்டுமே நான் இதில் தான் போட்டிருக்கேன், இதை நம்பியே தான் இறங்குறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா கூட அவங்களுக்கு நான் ஒரு வார்னிங் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நான் மார்க்கெட்டிங் அவங்க கையிலேயே தான் இருக்குதுன்னு சொல்கிறதுனால நம்ம அடுத்த மாதமே நம்மளுக்கு ப்ராஃபிட் வரப்போகிறது கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இதை பற்றி இதை ஸ்டடி மாதிரி தான் கொண்டு போனோம். அவங்க என்ன ரா மெட்டீரியலில் பண்ணோம்னா, ஏன்னா கால் பண்ணுறவங்க யார் வேணாலும் கூப்பிடலாம். ஆனால் நீங்கள் ஒரே வேல்யூவில் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கப்போட வேல்யூ 3 ரூபா சொல்கிறீங்கன்னு வைங்க, ஃபோன் பண்ணுறவங்க உடனே கட் பண்ணிடுவாங்க. நான் கப்பு விற்கிறதே டீ விற்கிறதே 10 ரூபாய்க்கு தான், நான் இங்கே போய் 3 ரூபாய்க்கு வாங்குறதுன்னு சொல்லிட்டு. அதனால் மேக்ஸிமம் கால் பண்ணாங்க அப்படின்னா 1 rupee to 10 rupee எங்ககிட்ட கப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு, ஏன்னா எந்த ஆர்டருமே அவாய்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார நீங்கள் இந்த ப்ராடக்ட்டே பார்க்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே மேனுஃபேக்சரர், ஏன்னா அவங்களும் அதை கேட்டுட்டு தான் இருப்பாங்க. கேட்டாலுமே எங்கிட்ட கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. இதனால ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா வந்து அவங்க பண்ணுற ஒரே தப்பு என்னதுன்னா ஒரே ரா மெட்டீரியல் பேக் சைடு போகிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 60% பேர் அரிசி தவிட மீன் பண்ணியே தான் செய்கிறாங்க. ஏன்னா அரிசி தவிடோட விலை பார்த்திங்கன்னா 15 ரூபா. ஏன்னா 15-16 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்களால ஒரு கப்போட வேல்யூ வந்து 2 ரூபா கம்மி கொடுக்கவே முடியாது.
₹2 இல்லைங்க, 2.50 கம்மியாக அவங்களால கொடுக்க முடியாது. அதனால தான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே சேல் ஆகாமல் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து மார்க்கெட் ஆகிட்டு இருக்குங்க. எங்கே வேல்யூ அதிகமாக போகுது அங்கே மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ணுற கப்பு வந்து ₹1 கம்மியாகவே நம்ம பண்ண முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஏன் சில பேர் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் செய்ய வேண்டியது தானே எங்களை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நாங்களே இப்போ ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து லைக் என்ன இன்ஸ்டியூட் மாதிரியே நான் அதை ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும், எந்த விதமான பொருள்கள்லாம் வேஸ்ட் ஆகுது அது எப்படி வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டில் தான் நான் அது அவங்களுக்கு ஒரு டீச்சிங் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளார அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு டிஃபர் கால்குலேட் பண்ணால் போதும். இப்போ தவிடோட வேல்யூ ஒரு ₹15 வருதுங்க, அதில் பண்ணுற ஒரு கப்பு நம்ம ₹2.50 கொடுக்கும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ராமெட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த கரும்பு சக்கையில் பண்ணலாம், நிலக்கடலை தொல்லியில் பண்ணலாம், அதெல்லாம் பிலோ ₹5 தான் வரும். வாழை இலையில் பண்ணலாம். இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் பண்ணும்போது தாராளமாக ஒரு கப்பு நம்ம ₹1 ₹1.50 கொடுக்க முடியும். ஆரம்பத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து மக்களை முதல்ல வாங்க வைக்கணும், அதுக்கப்புறமா ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க கேட்குற ரேட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. விலை அதிகமாக வச்சு ஒரு 10 கப்பு விற்கிறதுக்கு விலை குறைச்சி நம்ம 1000 கப்பு விற்றுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆமாம், முதல்ல வந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும், அது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு வைங்களேன். ஓகே, மெஷின் இப்போ வந்து இதில் ஒருத்தர் வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா அவர் மாதம் எவ்வளோ வந்து சம்பாதிக்க முடியும்? இப்போ இன்வெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிஷினரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. ஒரு 3 டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து 10 கேவிட்டி 20 30 கேவிட்டிங்கிற மாதிரி நான் மிஷினரி டீக்கப்பில் கொடுத்துட்ருக்கேன். இப்போ சிம்பிளாக சொல்ல போனோம்னா மிஷின் வேல்யூ வந்து ஒரு 3.5 லேக்லேருந்து ஒரு 25 லேக் வரலுமே இப்போ இருக்குங்க. அது மேக்ஸிமம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பிலோ ஒரு 10 லேக்குள்ளே வர மிஷினரிஸ் மட்டும்தான் ஆர்டர்ஸ் பண்ணுறாங்க. அது எப்போது அதிகமாக போகிறது இன்னும் யாரும் இறங்கி வரல. அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தாங்க அப்படின்னா அந்த ஃபுட் கண்டெய்னர் பாக்ஸஸ் எல்லாம் சீக்கிரமே மார்க்கெட்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா ஃபுட் கண்டெய்னர் பாக்ஸஸ் வந்து இன்னும் யாருமே லான்ச் பண்ணல. ஏற்கனவே ஒருத்தர் பண்ணாருங்க, ஆனால் வந்து சின்ன ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு இஷ்யூனால அந்த மிஷினரியுமே ரிட்டர்ன் ஆச்சு. சொல்லப்போனால் இந்த இயரை வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு வருஷம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எப்போ ஒரு 30 லேக்கு மேலே நான் லாஸ் ஆகியிருக்கேன். லாஸ்ன்னு சொல்ல முடியாது, போட்ட இன்வெஸ்ட்டை மறுபடியும் நான் எடுத்துருவேன் நான், அது வேறு விஷயம். ஆனால் வந்து ரிட்டர்ன் எடுத்திருக்கேன். மிஷினரிஸ்லாம் வந்து வாங்கினவங்க கிட்டேருந்து நான் ரிட்டர்ன் எடுத்திருக்கேன். ஏன்னா வித்தின் ஒரு சில பேர் ஒரு 6 மாதத்துலேயே ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் விளக்க சொல்லி நம்ம புரிய வைக்கிறது, அதாவது புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரிய வைக்கலாம், இல்லாதவங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நான் ஆரம்பத்துலேயே இது ப்ராஜெக்டோட மைனஸ் சொல்லியே தான் நான் வந்து மிஷினரி அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு நம்மளே டிஸ்பேட்ச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கான ட்ரைனிங்ஸும் நம்மளே கொடுத்துட்றோம். ஆமாங்க, இல்லை அதாவது பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ லாங் இருக்காங்கன்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் வந்து டிஸ்பேச்சிங் வந்து நான் பண்ணுறதில்ல, டிரான்ஸ்போர்ட் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. நான் வந்து மிஷினரிஸ்க்கு அட்வான்ஸ் பண்ணாங்கன்னா அந்த 40 to 50 டேஸில் நான் முடிச்சிடுவேன். நான் மிஷின் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாலே என்னோடய கம்பெனிலேயே அவங்களுக்கு வந்து A to Z எல்லாமே டீச் பண்ணி கொடுத்துட்றேன். எப்படி என்ன ரா மெட்டீரியல் அவங்க வந்து அவங்களோட ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு சொல்கிறேன். ஏன்னா அந்த தவிடே கூட பார்த்திங்கன்னா ஏரியா வைஸ் மாறும். இப்போ இங்கே இருக்கிற ஒரு தவிடோட இது வேறு மாதிரி இருக்கும், அவங்க ஏரியாவில் இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதனால் அவங்க ஏரியாவில் இருக்கிற தவிடையே அவங்கள கொண்டு வர சொல்லிவிட்டு, இல்லாட்டி என்ன ரா மெட்டீரியலோ அதை கொண்டு வர சொல்லிட்டுங்க. அதிலே மிக்சிங் ரேஷியோ என்ன, எவ்வளோ வந்து வாட்டர் ஆட் பண்ணணும், எவ்வளோ பைண்டர் ஆட் பண்ணணும், ஹீட்டிங் டெம்பரேச்சர் என்ன ப்ரெஷர் லோடு வைக்கணும், எல்லாமே நான் டீச் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண ப்ரோக்ராமில் கூட நம்ம வந்து மேனுவல் ஆப்ஷன் தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து அடுத்த டெக்னாலஜி கொண்டு வந்துட்டோம், ஆட்டோமேட்டிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேபர் சேவ் ஆகுறாங்க. ஜஸ்ட் ரா மெட்டீரியல் ஃபீட் பண்ணிவிட்டு பட்டன் பண்ணால் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு ப்ராடக்ட் ரெடியானது அதுவே அன்லோட் ஆகிடும். இப்போ வந்து அந்த மாதிரி கான்செப்ட் கொண்டதும் நிறைய பேர் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே சார், இப்போ வந்து சில பேருக்கு வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மாறுது. நம்ம மிஷினரி மேலே வந்து இது வந்து சரியில்லை, அது சரியில்லை, அந்த மாதிரியெல்லாம் வந்து ரிவ்யூஸ் நிறைய கேள்விப்படுறோம். ஸோ அதை பற்றி இல்லை, அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் வந்தால் அது வந்து அவங்களோடதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் லாஸ் வந்ததுன்னா அது கம்பெனி மேலே சொல்கிறாங்க. அதுதான் என்னால் இது பண்ண முடியல. ராங் ரிவ்யூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒருத்தர் என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான் கொடுத்துருப்பாரு வெளியே, மிஷினரி வாங்கினவங்க கூட கொடுத்துருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்களுமே சிலது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சில பேர் என்கிட்ட லாஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணவரே கூட பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டு ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்டுங்க கண்டிப்பாக ஹிட் ஆகும், அதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்னால் இதில் வந்து ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணார். நீங்கள் கண்டிப்பாக இதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி பண்ணுங்கள், நான் வந்து ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வேலை செய்யாதவர், அவர் லேபர்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணுறவர். அவருக்கு வந்து இந்த இது, ஏன்னா ஐடி ஃபீல்டில் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இதில் உட்கார மாட்டாங்க.
இறங்கி வேலை செய்கிறவங்க தான் வந்து வின் பண்ண முடியும் இதில். அதுக்கு தான் நாங்களும் டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே கொண்டு போயிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு ஒன் சைடு ரா மெட்டீரியல் கொட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் வெளியில் வர மாதிரி கூட பண்ண முடியும். அதுக்கான இன்வெஸ்டர் வரணும், வந்தால் தானே நம்ம செய்ய முடியும். நீங்கள் மிஷினரி செஞ்சு காமிங்க நாங்கள் வாங்குகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் அந்தளவுக்கு இன்வெஸ்ட் எங்ககிட்ட கிடையாது. ஓகேங்களா? அதனால் நாங்களும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ சில பேர் பேட் ரிவ்யூ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பேட் ரிவ்யூ கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேலை செஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. நான் இதில் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, நான் வந்து எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவேன். வேலை செய்கிறவங்க கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்குவேன், எல்லாமே ஓப்பனாக பேசிக்குவேன். நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவேன். நான் இப்போ ஒரு லிமிட்டாக நான் கற்றுக்கிட்டதுன்னா லிமிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டது. ரொம்ப பேசக்கூடாது, லிமிட்டாக இருக்கணுன்றது கற்றுக்கிட்டது, வேற ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே நண்பா, இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நம்ம கிட்ட இருக்கிற மூலப்பொருட்கள் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு டீ கப் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணி இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க நம்பர் அண்ட் அதர் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.